நிறையா பார்த்துருக்கேன், நீங்களும் நிறையா பார்த்துருக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப வல்னரபிள், சென்சிட்டிவ். இந்த காம்ப்ளெக்ஸை வந்து ஒன்று கணவன் வந்து உயரமாக இருப்பான், இந்த பொண்ணு வந்து குட்டையாக இருக்கும். இல்லைன்னா இந்த பொண்ணு வந்து உயரமாக இருக்கும், இல்லை பையன் குட்டையாக இருப்பான். இது வந்து ஹைட்டு காம்ப்ளெக்ஸு. அதுக்கு பிறகு இந்த இந்த பையன் சிவப்பாக இருப்பான், இந்த பொண்ணு கருப்பாக இருக்கும். இது வயசு வருஷா. இல்லைன்னா இந்த பொண்ணு வந்து சிவப்பாக இருப்பாங்க, அந்த பையன் வந்து கருப்பாக இருப்பான். அப்போ இது வந்து ஜென்ரலாக சொசைட்டியில் வேறு மாதிரி அட்ராக்ட் ஆகும். இப்போ இந்த சிவப்பாக இருக்கிறவங்களாம் இந்த சொசைட்டியுமே நம்ம கெடுத்துட்டு தான் இருக்குது. இந்த சொசைட்டி என்ன நினைக்கிறனாக்கா, சிவப்பாக இருக்கிறவங்களாம் பொய் சொல்ல மாட்டான், அவங்க நல்லா அழகாக உள்ளவங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வச்சுருக்கான். இப்போ இது என்னென்னாக்கா, இது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஜெனட்டிக்காக நான் பேசுகிறேன், சயின்டிஃபிக்காக பேசுகிறேன். அப்போ இந்த கருப்பு கலர் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னாக்கா, திஸ் இஸ் கிவன் பை அ டாமினன்ட் ஜீன்ஸை பற்றி பேசுகிறோம். இது ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். நீங்கள் அந்த கலர் வந்து கருப்பாக வர்றது வந்து அது டாமினன்ட் ஜீனு. அப்போ கலரை நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழகத்தின் கலரே வந்து கருப்பு கலர் தான் மேக்ஸிமம். நீங்கள் வந்து யார் கருப்பாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து காலரை தூக்கிக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த கலரை கொடுக்குறது வந்து டாமினன்ட் ஜீனு. இந்த வெள்ளை கலர் கொடுக்குது இல்லை, சிவப்பு கலரு, அது வந்து ரெசசிவ் ஜீன்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக்கலாக இது இன்ஃபீரியர். இது வந்து சயின்ஸ் சொல்லுது. ஆனால் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் வந்து கருப்பாக பிறந்தாக்கா அது ரொம்ப ஏதோ பெரிய தவறு செஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இது வேறு மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கருப்பாக இருக்கிறவங்க நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கானுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். கருப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும், அவங்க டாமினன்ட் ஜீனில் கொடுக்கப்பட்டது இப்படின்னு நான் சயின்ஸ் சைடில் நான் நிறையா பேசப்பட்டால் கூட, ஆனால் கருப்பாக இருக்கிறவங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்போயுமே இருந்துக்கிட்டு, அப்போ அடுத்தவங்க அவங்க பார்ட்னர்ஷிப் வேறு இருக்கிறப்போ அவங்கள அதை வச்சே அவங்கள வந்து இது பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்கள மென்டலி அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இது மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒழிக்கப்படணும். இது குணங்கள் தான், கலரை வச்சு ஒன்றுமே இல்லை. இப்போ நாமெல்லாம் கருப்பாக தான் இருக்கிறோம், இருந்தாலும் நம்மளோட எல்லாம் உறவாக இருக்கிறாங்கன்னாக்கா நிறைய பேர் கூட நம்ம வந்து பழகிறோம். ஒரு காலத்தில் எனக்கும் அந்த மாதிரி இருந்தது தான், ஆனால் பழகிறாங்க. அப்படின்றப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று என்னென்னாக்கா, இது வந்து கலர்னால் வர்றது கிடையாது, இது வந்து மனம்னால் வரக்கூடாது. நம்ம நல்லா எல்லாத்துக்கூடையும் நம்ம ஃப்ரீயாக பேசி எல்லாத்துக்கூடையும் ஈக்குவலாக பழகினாக்கா எல்லாருமே நம்மகிட்ட பழகுவாங்க. நம்ம அந்த எண்ணங்கள் நம்மளை ஒழிஞ்சு போகும். புரியுதா உங்களுக்கு? இதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தாக்கா உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும்.